மீல் ப்ரிப்பேர் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு மசால் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து கடலை எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல கடலை சட்னிக்கு அதை வந்து அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கும் வந்து எனக்கு ரெடியாக இருக்குது. நம்மளோட ஃபுட்டுக்கு தகுந்த ஒரு மீல் ப்ரிப்பேராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து வேலை ஏதாவது இருக்குன்னா நம்ம இந்த 3 டேஸ்க்கு தேவையானது குக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வீடு க்ளீனிங் பண்ணலாம். அப்படி இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இதுவுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சாப்பிட்ற டயத்தில் மட்டும் நம்ம சூடாக சாதம் ஒரு தாலோ இல்லைன்னா சப்பாத்தி செஞ்சு ஒரு சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு 1 hour 45 மினிட்ஸ் ஆச்சு. குக்கிங் டைமோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு உள்ளதை நம்ம 1 hour 45 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மீல் ப்ரிப்பேர் ஐடியா.